வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட் இஸ் பேக் கைஸ். ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட் இஸ் பேக் அப்படின்னா ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் சின்ன இது கொடுத்துக்கிறேன். டே உங்களுக்கு 4 செஸ்ட்டு கிடைக்கும். 4 செஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3 ரேண்டம் பில்டிங்ஸில் 3 செஸ்ட்டு உட்காரும். அதில் நீங்கள் ஒரு அட்டாக்கு ஒரு செஸ்ட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கும். அந்த 3 பில்டிங்கில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் தான் அந்த ஒரிஜினல் செஸ்ட்டு மறைஞ்சிருக்கும். அந்த பில்டிங்கை நீங்கள் அடித்தவொடனே இந்த மாதிரி டிக் மார்க் இருக்கும். இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உக்காந்துரும். நீங்கள் 1 ஸ்டார் கூட போடலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டிக் மார்க் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த செஸ்ட்டு ஓப்பனிங் ஆயிரும். இந்த செஸ்டஸ் பொறுத்தவரையும் காமன், ரேர், எபிக், லெஜெண்ட்ரி, நார்மல்னு இருக்கும். இதில் காமன் தான். காமன், ரேர், எபிக், லெஜெண்ட்ரி. காமனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் அந்த ஸ்டெடி சூப்பு, அதுக்கப்புறம் கிளான் கேஸ்டில் கேக்கு, பில்டர் பைட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ரேரை பொறுத்த வரையும் ஊர்ஸு கிடைக்கும் சில சமயத்தில், இல்லைனா லூட்டு கூட கிடைக்கும். எப்பிக்கை பொறுத்த வரையும் அது எப்பிக்கில் உள்ளது ஏதாவது ஒன்று கிடைக்கும். லெஜெண்ட்ரியை பொறுத்த வரையும் ஏதாவது ஸ்கின்ஸு கிடைக்கலாம், இல்லைனா ரூயின்ஸ் கிடைக்கலாம், இல்லைனா ஹேமர்ஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி காமன், ரேர், எபிக், லெஜெண்ட்ரின்னு இருக்குது. முன்னாடி ஓப்பன் பண்ணவனுங்களுக்கு தெரியும். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணவனுங்களுக்கு எனக்கு லெஜெண்ட்ரியே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ, எப்பிக்கே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படிம்பாங்க. ஏன்னா நானே பல ஐடிஸ்லலாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டுங்க ஐடிஸ், அதுக்கப்புறம் என்கிட்ட உள்ள 2 ஐடிஸ், 3 ஐடிஸ் அந்த மாதிரி ஓப்பன்லாம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட உள்ள 3 ஐடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஸ்லலாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 100 செஸ்ட்டுக்கு 2 லெஜெண்ட்ரி கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கேங்கிறாங்க. ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு 6-7 ஐடி கிட்ட இருக்கும். 6-7 ஐடினா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கேன். 6-7 ஐடி அது ஒரு நிறையா இருக்கும் கைஸ். அது ஐடிஸ் நிறையா ஐடிஸில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஐடிஸ்லலாம் ஓப்பன் பண்ணப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 தாண்டி ஓப்பன் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு லெஜெண்ட்ரி கூட மாட்டல. ஆனால் என் மெயின் ஐடியை பொறுத்தவரையும் லக்கு ஏகபோகமாக இருக்கும். அது என்னன்னே தெரியாது. அது என் மெயின் ஐடியை பொறுத்தவரையும் இருக்கும். TH17 ஐடியை பொறுத்தவரையும் ஏகபோகமாக லக்கு இருக்கும். எனக்கு இதோட TH17 ஐடியிலேயே 3 லெஜெண்ட்ரி மாட்டியிருக்கு. 3 லெஜெண்ட்ரிஸ் ஒரு எபிக்ஸ்னு பார்த்தா நிறைய மாட்டியிருக்கு. அந்த மாதிரி லக்கு இருக்கிறதும் இருக்கும், லக்கு இல்லாததும் இருக்கும். இப்போ லக் பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீசஸ்னால் அவனும் இந்த வாட்டி சொல்லிட்டானோ அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஒரு ஐடிக்கு 1 லெஜெண்ட்ரி அண்டு 1 எபிக் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட். இதை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா 1 லெஜெண்ட்ரி 1 எபிக் 1 எபிக் வந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவலைப்பட வேணாம். இதுலேயும் ஏதாவது குளறுபடி பண்ணால் எனக்கு தெரியாது. ஆனால் சில ஐடிஸ்க்கு வரோன்னு நினைக்கிறேன், முக்கால்வாசி ஐடிஸ்க்கு. ஏன்னா பர்சன்டேஜஸ் அவனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பர்சன்டேஜஸ் அதுவும் உங்களுக்கு லக் பேஸ் தான். இப்போ நீங்கள் லக்கை பொறுத்து தான் உங்களுக்கும். லெஜெண்ட்ரி உங்களுக்கு லக்கு சுத்தமாக இல்லைன்னு வச்சுங்களேன். லக்கு இல்லைன்னா அவ்வளோதான். காமனு ரேரு. லக்கு இருந்துச்சுன்னா எபிக் கிடைக்கலாம், லெஜெண்ட்ரி கூட கிடைக்கலாம். காமன் செஸ்ட்டை பொறுத்தவரையும் இப்போ முக்கால்வாசி உங்களுக்கு கொடுக்க போகிறது என்னை பொறுத்தவரையும் கேக்கு கொடுப்பான். இந்த கிளான் கேஸ்டில் கேக் வச்சுக்க அப்படிமா. எனக்கு ஆனால் கிளான் கேஸ்டில் கேக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற பயல்களுக்கு என்னன்னு தெரியாது, கிளான் கேஸ்டில் கேக்கு எனக்கு பிடிக்கும். என்னை பொறுத்தவரையும் சஜஷன் பண்ணுறது கிளான் கேஸ்டில் கேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய அட்டாக் பண்ணுவேன். 1 or 2ல் நான் முடிக்க மாட்டேன். மற்ற கேமர்ஸ் மாதிரி 1 or 2 அட்டாக்கில் முடிச்சுட்டு நான் போக மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 30-40 அட்டாக் போவோம்.
30-40 அட்டாக் இருக்கோன்னா ஸ்விட்ச் பண்ணி நான் ஐடியை ஸ்விட்ச் பண்ணி ரெக்குவயர்மெண்ட்டை முடிக்கிறதுக்குள்ள நமக்கு இங்கே நாக்குன்னு தள்ளிவிடும். அதுக்கு வந்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸும் இனிமேல் போடலான்னு இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். எத்தனை நாள் வரையும் இருக்க போகுதுன்னா, நாளைக்கு காலையில் நாளைக்கு மதியானம் 1:30லேருந்து 6 டேஸுக்கு இருக்க போகுது. 4 செஸ்ட்டு எவ்ரிடே கிடைக்கும். 4 செஸ்ட்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா வந்து 4 செஸ்ட்டு இன்ட்டு 6 அப்படி ஈக்குவல் டு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 24 செஸ்ட்டு. 1 ஐடிக்கு உங்களுக்கு 24 செஸ்ட்டு இருக்கும். 24 செஸ்ட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு 4 தான் ஆட் ஆகும். நாளுக்கு மேலே ஆட் ஆகாது. ஒரு நாளைக்கு 4 அதை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு 4 இல்லைனா சேர்த்து வச்சு கடைசி நாள் ஒரு 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் வந்து கடன்னு அட்டாக் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் பண்ணி ஈஸியான வேவ்ஸில் அட்டாக் பண்ணி ஒரு 24 செஸ்ட்டே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த 10 நிமிஷம் அந்த 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் கைஸ். ஆனால் அந்த 1 நிமிஷம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து இருக்காது, செஸ்ட்டு கவுண்ட்ஸு இருக்காது. செஸ்ட்டு கவுண்ட்ஸை பொறுத்தவரையும் இருக்காதுங்கிறதுனால நீங்கள் அதை அப்படி பார்த்துக்கணும். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.